வணக்கம் நண்பர்களே, அஸ்ட்ரோ ராஜாராம் திருச்சி. 2024 வைகாசி மாத துலாம் ராசி பலன்களை தான் ஆய்வு செய்திருக்கிறோம். இம்மாத துவக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராஜ யோகாதிபதியான 9க்கும் 12க்கும் அதிபதியை சேர்ந்து 7ஆம் இடத்தில் இருப்பது திருமணமாகாதவருக்கு திருமண பாக்கியம், நீண்ட நாள் வரன் பார்த்து கொண்டவருக்கு திருமணமானது நிச்சயமாக ஒரு நிச்சயம் கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் பாக்கியாதிபதி அதே சாயன சுகஸ்தானாதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பது மிகச் கூட்டு தொழில் நண்பர்கள் விஷயம் இதெல்லாம் மிக மிக சிறப்பாக இருக்கும். வைகாசி மாதம் 5ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 8ல் போய் மறைந்தாலும் ராஜ யோகா உங்களுடைய சுபகிரகமான குருவுடன் சேர்ந்திருக்கிறார். 3ஆறு கூடியுடன் சேர்ந்திருக்கிறது மிகவும் சிறப்பு. மாத துவக்கத்திலே உங்களுடைய ராசிக்கு 11 பாதகாதிபதி போய் 8ல் போய் மறைவது, அதுவும் குருவுடன் சேரும் வரை திடீர் எதிர்பாராத தனலாம், மறைமுக தனலாபம், சூதாட்டம், பங்கு சந்தை, ரேஸு, லாட்டரி, பிட்காயினு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, அதே மாதிரி பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம் லைனில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வருமானமானது கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 8க்கு அதிபதி மாத இறுதியில் பாக்கியஸ்தானத்துக்கு செல்கிறார். 29ஆம் தேதி ராசிக்கு அதிபதி அவரை 8க்கு அதிபதி பாக்கியஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்தை வழிபட பாக்கியம், அதிர்ஷ்டம், யோகம் இதெல்லாம் 29ஆம் தேதி வைகாசி மாதம் 29 மிகவும் சிறப்பாக இருக்க போகிற பாக்கியஸ்தானத்தின் 3ஆம் இடத்தை பார்ப்பது கண்டிப்பாக புகழ், வெற்றி, கீர்த்தி இவை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பில் உங்கள் ராசிநாதனே 3ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே ராசிநாதன் வலுத்தாலே எதுவும் இங்கே கிடைத்து விட என்ற வெளிப்படையில் ராசிநாதன் 5ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக சனியின் பார்வையில் இருந்து விடுதலையாகி இருப்பது கண்டிப்பாக வைகாசி 5ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமானது ஏற்பட போகிறது. 5ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். அவர் ராஜ யோகாதிபதி 5 இருந்தால் அவர் ராஜ யோகாதிபதியாக பெரிய அளவுக்கு எடுக்க மாட்டார். சின்ன சின்ன பூர்வத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அவர் 7ஆம் இடத்தை பார்ப்பது மனைவிக்கு சின்ன சின்ன கெழுத்தறியான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். அது 5ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு சொல்வதால் ராசிநாதன் வலு 5ஆம் தேதிக்கு வலு பெறுவதால் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வைகாசி 5ஆம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைத்து அதன் மூலம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பெற போகிறீர்கள். ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு இருப்பது நல்லது என்றாலும் அவர் 7, 12 உங்கள் ராசிக்கு தனாதிபதி 7ஆம் அதிபதியுடன் சேர்ந்து ராகுடன் சேர்க்கப்பட்டு 6ஆம் இடத்தில் மறைந்திருப்பது சற்று நெகட்டிவ். மனைவிக்கு கெழுத்தறியான பிரச்சனை கொடுக்கும். கூட்டத்தொழில் நண்பர்கள் விஷயத்தில் வைகாசி 18ஆம் தேதி வரை சற்று கவனம் தேவை. ஆண் ஜாதம் மறந்த பெண், பெண் ஜாதம் மறந்த ஆண் வாழ்க்கை துணை வரும். உங்களுக்கு இந்த அமைப்பு வண்டி வாகனத்தில் விபத்து ஏற்படுக்கான வாய்ப்புகள் அதிகம். கண்டிப்பாக 6ஆம் இடத்தில் போய் 2 கூடிய தனம், பொருளாதாரம் ஒரு 18ஆம் தேதி வரை தனம், குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா பணம் வருதுன்னா கொஞ்சம் செலவு ஆகும். ஒரு 18 வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை. அதற்கு பிறகு செலவுகள் குறைந்துவிடும். ஏன்னா ராசி உள்ள 2 அதிபதி 7ஆம் இடமான கலத்தரஸ்தானத்துக்கு செல்வதால் பெரிய அளவு தொல்லைகள் ஏற்படாது. அதனால் வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை ஆண் பெண் தம்பதியருக்கு ஆண் ஜாதம் மறந்தால் பெண் ஜாதம், பெண் ஜாதம் மறந்தால் ஆண் ஜாதம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தெரியான பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு பார்க்கும் பொழுது சந்திரன் மாத துவக்கத்திலே மிகவும் வலிமையாக வலுவாக பாகிஸ்தானத்தை நோக்கி செல்வது மிக மிக சிற பாக்கியம், அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறார். எனவே 6ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்துக்கு அந்த ராகுட செவ்வாய் சேர்ந்தது மட்டும்தான் உங்களுக்கு வீக்னஸ். அதே 20% கெடுபலனையும் 80% நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் 3ஆறு கூட 8 ராஜயோகம் என்ற விதிப்படி பாதகாதிபதி போய் 11 கூடையனும் கூட உங்களுக்கு 8ஆம் இடத்தில் மறைந்து குருவுடன் சேர்ந்திருக்கிறார். அடுத்து இன்னொரு சுக்கிரனுடன் சேரப்போகிறார். எனவே மிக மிக மிகச்சிறு பாதகாதிபதி வலுவிழந்து உள்ளார். உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி தனாதிபதி சற்று ராகுடன் சேர்ந்திருப்பது தான் 18ஆம் தேதி சின்ன சின்ன மைனஸ்.
30% வந்து 30% கிட்டத்தட்ட 70% நன்மையும் கொண்டு கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக துலாம் ராசிக்கு வந்து இருக்கிறது. 2024 பண்ணும்போது 2026 சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்பில் போய் தமிழில் டைப் பண்ணி சேனல் அஸ்ட்ரோராஜன வீடியோ வரும். 2026 தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்பில் தமிழில் டைப் அடிச்சு சேனல் அஸ்ட்ரோராஜன வீடியோ வரும். 2026 தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்பில் போய் தமிழில் டைப் பண்ணி சேனல் அஸ்ட்ரோராஜன டைப் பண்ணால் இன்னும் வீடியோ வரும். ஒரே பதிவில் 2 தலைவர்களை கணித்துள்ளேன். தனிப்பட்ட முறையில் கணித்துட்டேன். ஒன்று 10 நிமிடம் லெங்க்த் வீடியோவாக போகும், ஒன்று ஷார்ட் வீடியோவாக போகும். அந்த 10 நிமிடம் லெங்க்த் வீடியோ வந்து விநாயகர் போட்டோவோடு இருக்கும். இதுவரை வந்து 255 வியூவர்ஸ் தான் பார்த்துருக்காங்க. 2022 கணிச்சிருக்கேன். அடுத்து ஷார்ட் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அது வந்து 2022 கணிச்சிருக்கேன். ஒரே பதிவில் வந்து 2 தடவைகள் சொல்லியிருக்கிறேன். அதுவும் 2022 கணிச்சிருக்கேன். ஒன்று ரிசல்ட் வந்து வெளியே வரப்போகுது சீக்கிரம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து உங்கள் அன்பு நண்பன் அஸ்ட்ரோராஜாராம். அனைவருக்கும் நன்றி.